ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 8:5 முதல் 13. தியான வசனம் 10ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் தன் வேலைக்காரனுடைய சுகத்திற்காக அவரிடத்தில் வேண்டிக் கொண்டதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அவன் ஆண்டவரத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அவனை சொஸ்தமாக்குவேன், நீ போகலாம் என்பதாக கூறினார். ஆனால் நூற்றுக்கு அதிபதி அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்பதாக அவன் கூறினதாக வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். தமக்கு பின் சென்றவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக கூறினார். புற இனத்தானாயிருந்த அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள் ஆண்டவராகிய இயேசு தன் வீட்டுக்குள் பிரவேசியாமல் அவர் இருந்த அதே இடத்திலிருந்து கொண்டே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், அவருடைய ஒரு வார்த்தை தன் வேலைக்காரனை சுகமாக்குவதற்கு போதுமானது என்ற ஒரு விசுவாசம், ஆழமான விசுவாசம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன். சகலமும் வார்த்தையாகி அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்பதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3ஆம் வசனத்தினை பார்க்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலத்தையும் உண்டாக்கிய தேவகுமாரனாகிய அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதாக கொலோசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் 1ஆவது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை 14 முதல் 16 வசனங்களிலே பார்க்கிறோம். எபிரேயாக்கியோன் குறிப்பிடுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்திலே தேவகுமாரனாகி இவரை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதாக சொல்லுகிறார். அதே எபிரேயாக்கியோன் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3ஆவது வசனத்திலே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்த போது தம்முடைய வார்த்தையினாலே வியாதியஸ்தரை சுகமாக்கிய அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. அவற்றை இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்திருப்பான் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் நீயும் நானும் இவைகளை வேத வாக்கியங்களின் மூலமாய் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்பதாக மத்தேயு 8:16 கூறுகிறது அல்லவா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தை மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறது. லாசருவே வெளியே வா என்று சொல்லி யோவான் 11:43 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள் மரித்து 4 நாட்களாயிருந்த லாசருவின் மரித்த சரீரத்தை உயிர்ப்பித்ததல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருப்பினும் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தை பலன் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவின் சகோதரியாகிய மார்த்தாள் இடத்துல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்பதாக கேட்கிறார். யோவான் ஸ்நானனின் பிறப்பை குறித்து அவனுடைய தகப்பனாகிய சகரியாவுக்கு
காபிரியேல் என்னும் தூதன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அவன் அதை விசுவாசிக்க கூடாதவனாய் இருந்தான். அப்பொழுது இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாத ஒரு ஊமையனாய் இருப்பாய் என்பதாக அவனுக்கு கூறப்பட்டது. மரியாளுக்கு அதே தூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அறிவித்த போது அவள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று கூறினாள். அந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒருவித மனக்கலக்கத்தை உண்டு பண்ணிய போதிலும் அவள் அவற்றை அப்படியே விசுவாசித்தாள். எனவேதான் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று அவளுக்கு கூறப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் 107 சங்கீதம் 20வது வசனத்திலே அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்பதாக கூறுகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் வியாதியஸ்தரை சுகமாக்குவதை குறித்து முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்று நாம் இதை குறித்து கூறலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றும் குன்றி போகவில்லை. அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறப்பட்டுள்ளதே. அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய கஷ்ட நேரங்களிலே, உன்னுடைய வியாதி நேரங்களிலே உன்னில் இப்படிப்பட்ட விசுவாசம் உண்டா? அவர் தாமே கல்வாரி சிலுவையில் உன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை சுமந்தார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோமே. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற நம்மில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசமாய் இருக்கிறதல்லவா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று பவுலடிகளார் ரோமர் 8:11 கூறுகிறதை வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசம் அவனுடைய வேலைக்காரன் சுகம் பெறத்தக்க விதத்தில் பலன் செய்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறிதொரு சந்தர்ப்பத்தில் இதே கப்பர்நகூமில் இருந்தபோது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்கள். மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கடந்த படுக்கையை ஆண்டவருக்கு முன்பாக இறக்கினார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை அல்ல, அவனை சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். இந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனையும் அவர் 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டே சுகமாக்கினார் என்பதை நீங்களும் நானும் அறிவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களின் சுகமாகுதலுக்காக நீ கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே அப்படிப்பட்டவர்களை கொண்டு வருகிறாயா? அவனுடைய ஜெபத்திலே அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை பற்றி கொண்டு அவர்களிலும் விசுவாசத்தை உண்டு பண்ணி அவர்களுக்காக நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் மன்றாடுகிறவனாய் இருக்கிறாயா? தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை 9வது வசனத்திலே இருக்கிறது. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்பதாக அவன் கூறுகிறான். இந்த 100க்கு அதிபதி ரோம அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தான். ஆனாலும் அவன் தனக்கு மேல் இருந்த உயர் அதிகாரத்திற்கு தான் கீழ்ப்பட்டவன் என்பதை குறிப்பிடுகிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ளவர். அவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உடையவர். அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர். அவர் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்தவர் என்பதை பரிசுத்த வேதம் கூறுகிறது. ஒரு பூலோக இல்லையென்றால் ஒரு உலக பிரகாரமான அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட 100க்கு அதிபதியாயிருந்தவன் தன் வார்த்தைகளுக்கே தனக்கு கீழிருந்த வேலைக்காரர் உடனுக்குடன் கீழ்ப்படிந்து செயல்படும் போது பரலோக அரசாங்கத்தின் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமாயிருக்கிற அவர் ஒரு வார்த்தை கூறுவார் என்றால்
அந்த வார்த்தை எவ்வளவு அதிக வல்லமையுள்ளதாக இருக்கும் என்ற உறுதியான விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை பற்றி நாம் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு விசுவாசம் உண்டா? அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் என்ற நிச்சயத்தோடு அவரிடத்தில் வருகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவனுடைய வசனத்தின் மீது நம்முடைய விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்பி கொண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோமாக. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியில் நாம் காத்துக்கொள்வோமாக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் வருகின்ற பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்பதாக உம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டத்தின் முடிவு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற அறிக்கையோடு கூடியதாக இருக்கத்தக்கதாக எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லி சகலவற்றையும் நிறைவாக்குகிற எங்கள் அன்பின் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அந்த வார்த்தை வல்லமையுடையது, அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, அந்த வார்த்தை எங்களை வாழ வைக்கிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் உறுதிப்பட தேவனுடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.